ஹாஸ்பிட்டலே போகாம, டாக்டரையும் பார்க்காம, மெடிக்கல்ல நீங்களே மாத்திரை வாங்கி சாப்பிடுறீங்களா? என்ன சொல்ல வரான்? மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்பிட்டா நமக்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்ல போறான்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. இது அதுக்கும் மேல. பாதிப்பு உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. கூட இருக்கிறவங்களுக்கு, உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு, இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இதனால பாதிப்பு ஏற்பட போகுது. இதற்கு காரணம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இது இவ்வளவு விஷயம் இருக்கான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. இனிமேல் ஆன்டிபயோட்டிக் மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தேங்க்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க சொல்ற இந்த கருத்துக்கள் தான் பின்னாடி நிறைய வீடியோஸ் போட்டு ஹெல்த்தியான லைஃப் வாழ்றதுக்கு நிறைய அறிவுகளை சொல்றதுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நமக்கு வர நோய்களுக்கு காரணம் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் அப்படிங்கிற நிறைய நோய்கள் காரணமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நமக்கு வர சளி காய்ச்சலுக்கு பாக்டீரியா, வைரஸ் அப்படிங்கிற நோய்கள் காரணமா இருக்கு. நீங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸோட ஒரு டாக்டரை பார்க்கும்போது நீங்க எப்படி பேசுறீங்க, உங்க கண் எப்படி இருக்கு, உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, எத்தனை நாள் காய்ச்சல் இருந்துச்சு, தொடர்ந்து இருக்கா, விட்டு விட்டு வருதா, இந்த கிளைமேட்டுக்கு என்னென்ன நோயெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு, இதுக்கு முன்னாடி யார் இந்த மாதிரி தொந்தரவுனால வந்துட்டு போயிருக்காங்களா, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அது பாக்டீரியாவா இருக்கலாமா இல்ல வைரஸா இருக்கலாமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அது வைரஸா இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நார்மலா இருக்கிற பேராசிட்டமால் அது மாதிரி இருக்கிற மாத்திரை தருவாங்க. ஏன் அப்படின்னா வைரஸ் காய்ச்சலுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் வேலை செய்யாது, அதை கொடுக்க கூடாது. அது பாக்டீரியானால வர நோயா இருக்குதுன்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமான்னு டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. அது பாக்டீரியாவா வைரஸா அப்படின்னு சந்தேகம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றீங்களோ அதுக்கான மாத்திரை எழுதி கொடுத்துட்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வர சொல்லுவாங்க. ஆனா நம்ம கரெக்டா 1 நாள் போக மாட்டோம். ஆன்டிபயோட்டிக் மாத்திரை தரதுக்கு டாக்டரையும் எவ்வளவு யோசிக்கணும். அதுக்கு ஆன்டிபயோட்டிக்னா என்ன, அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பாக்டீரியான்னு வச்சுக்கோங்க. இந்த கிரீன் கலராக இருக்கிறது பாக்டீரியா. இந்த கவர் தான் அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய படலம். இது ஒரு முறை நம்ம மனித உடல்ல வரும்போது இந்த கவர் வழியா உணவுப் பொருட்கள் அதுக்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்கிட்டு இந்த கிரீன் கலராக இருக்கிற பாக்டீரியா நிறைய உற்பத்தி ஆகுது. ஸோ இது உற்பத்தி ஆகும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுன்னா அந்த உற்பத்தி ஆகிறதை தடுத்து பாக்டீரியா எல்லாத்தையும் நம்ம உடம்பு கொண்டுரும். ஒருவேளை நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதோட எண்ணிக்கை அதிகமாகி ஒரு லட்சக்கணக்கில் போகும்போது தான் நமக்கு அதுக்கான தொந்தரவுகள் வெளியே தெரிய வரும். ஆன்டிபயோட்டிக்னால மட்டும்தான் இந்த நோயை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் டாக்டர் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்கை எழுதி தருவாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்ல நிறைய வகை இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இது பாக்டீரியா அப்படின்னா ஒரு சில ஆன்டிபயோட்டிக் இந்த படலத்துல வேலை செஞ்சு பாக்டீரியாவை கொள்ளும். ஒரு சிலது அதற்கு படலத்தை தாண்டி போயிட்டு உள்ள வேலை செய்யும். இன்னும் ஒரு சிலது அந்த கிரீன் கலரா இருக்கிற பாக்டீரியாவோட உட்கருவுகளுக்கு வேலை செஞ்சு அதை கொள்ளும். இது மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. டெக்னாலஜி வளர வளர புது வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அதே மாதிரி பாக்டீரியாவிலையும் நிறைய ஜெனடிக் சேஞ்சஸ் நடந்து அதுவும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் வேலை செய்யாத மாதிரி தன்னோட தன்மையை மாற்றிட்டு இருக்கு. இப்படி மாத்துறது மட்டும் இல்லாம இந்த பாக்டீரியாக்கள் ஒரு மனிதர்ல இருந்து இன்னொரு மனிதருக்கு பரவக்கூடியது. மனிதர்லயும் இந்த ஆன்டிபயோட்டிக் அந்த பாக்டீரியாவை கொல்லாது. பல்வேறு ஆராய்ச்சிகள் பண்ணி எந்த பாக்டீரியாவுக்கு எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும், எவ்வளவு நாள் கொடுத்தா இருக்கிற எல்லா பாக்டீரியாவுமே டெத் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சு அதுக்கான கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான முதல் காரணம் ஆன்டிபயோட்டிக்கை மிஸ்யூஸ் பண்றது. அப்படின்னு என்னன்னா ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு தேவைப்படாத போது நீங்களா மெடிக்கல்ல தனியா போய் வாங்கி சாப்பிடுறது. ஆனா இது மாதிரி மருத்துவரோட பரிந்துரை இல்லாம அவங்களோட மருந்து சீட் இல்லாம ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே இருக்கு. இந்த சட்டத்தினால நிறைய மெடிக்கல் ஸ்டோர்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் தனியா கொடுக்கறது கிடையாது. ஆன்டிபயோட்டிக் தேவைப்படாத போது அதை நீங்க எடுத்துக்கிறது. இல்லைன்னா டாக்டர் 3 நாள் இல்லைன்னா 5 நாள் ஆன்டிபயோட்டிக் எழுதி தருவாங்க. ஆனா இது சரியாகலன்னு நினைச்சிட்டு நீங்களா மறுபடியும் எக்ஸ்ட்ரா தனியா வெளியே வாங்கி சாப்பிடுவீங்க. ஆன்டிபயோட்டிக்ஸை 3 days இல்லைனா 5 days எழுதி தந்திருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டேவே போட்ட உடனே எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை அப்படியே நீங்களே சாப்பிடாம நிறுத்திடுவீங்க. ஒரு சில டைம்ல இயற்கையாவே பாக்டீரியாவிலேயே ஒரு சில மரபியல் மாற்றங்கள் நடந்து அதனாலேயும் இந்த ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்டாஃப் ஆரியஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா காமனா நிறைய இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. இந்த பாக்டீரியாவுக்கு ஸ்டார்டிங்ல பெனிசிலின் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் மெத்திசிலின் வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுக்குமே ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிறதுனால இப்போ வேன்குமைசின் அப்படிங்கிற ஒரு புது ட்ரக் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதையும் இந்த ஆன்டிபயோட்டிக்கும் நம்ம தவறா யூஸ் பண்ற பட்சத்துல இந்த வேன்குமைசின் அப்படிங்கிறதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு முடியாது. பாக்டீரியா உடம்புல அதிகமாக அது மற்றவங்களுக்கு பரவி அவங்களுக்கும் இந்த ஆன்டிபயோட்டிக்னால சரி பண்ண முடியாத நிலைமை வரலாம். இதுக்காக இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்கு. புது புது மருந்துகளை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிறத நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். சரி, இதெல்லாம் எப்படியா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒருத்தருக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அந்த நோய் சரியாகல அப்படின்னா அவங்கள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி விட்டுருவாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன பிளேட்ல நிறைய மாத்திரையை வச்சிருப்பாங்க. ஸோ இதுல யாருக்கு உடம்பு சரியாகவே இல்லையோ அவங்களோட சளி மாதிரியை எடுத்து அந்த ஒவ்வொரு டேப்லெட்டையும் சுற்றி சுற்றி வைப்பாங்க. ஸோ இதுல அந்த டேப்லெட் எந்த டேப்லெட்ல வேலை செய்யலையோ அந்த டேப்லெட்டை சுற்றி நல்லா பாக்டீரியா குரோ ஆகிருக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக்கு அந்த பேஷண்ட்ல அந்த பாக்டீரியாவை கொள்ள முடியாது. இது மற்றவங்களுக்கும் பரவுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பாக்டீரியாவை அழிக்க முடியாத நிலைமை வரலாம். கடைசி என்னதான் சொல்ல வரேன்றீங்களா?
உங்களுக்கு தெரிஞ்சிச்சோ தெரியலையோ, புரிஞ்சிச்சோ புரியலையோ, ஆனா உடம்புக்கு ஒரு தொந்தரவு அப்படின்னு வந்துட்டாங்கன்னா, முதல்ல டாக்டர போய் கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணி அவங்க குடுக்குற மாத்திரைய கரெக்ட்டா எடுத்துக்கிட்டு, அவங்க என்ன அறிவுரை சொல்றாங்களோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, இது உங்கள மட்டும் பாதிக்க போறது இல்லைங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னா, பின்னாடி நெறைய பேர இது பாதிக்கும். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம், இதுல இவ்வளவு விஷயம் இருக்கான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. இனிமேல் ஆன்டிபயாட்டிக்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல தேங்க்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு, நம்மளுடைய சேனல யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க சொல்ற இந்த கருத்துக்கள் தான் பின்னாடி நெறைய வீடியோஸ் போட்டு ஹெல்த்தியான லைஃப் வாழ்றதுக்கு, நெறைய அறிவுரைகள சொல்றதுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்.